உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னா இம்மார்ட் ரூலரை பற்றிய தகவல் இதில் இல்லை. ஆனால் அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நான் தொடர்ந்து என்னோடய வீடியோவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து பார்த்தோம்னா அரசியல், ஆன்மீகம் இதை மாதிரி மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து பார்த்தோம்னா போன வீடியோவில் கூட பேசியிருந்தேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவை வந்து மேலே வந்து வழக்கு பதிய போகிறாங்க. அவர் பேசினது குற்றம் அப்படி இப்படின்னு சொல்லி தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தீவிரம் காட்டி இன்னைக்கு வந்து அவரை வந்து அதை பற்றி பேச போகிறேன். மேலும் சில விஷயங்கள் இருக்குது, இதை கேளுங்க. ஏன்னா அதை பற்றி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசாங்கத்துக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு நறுக்கு 4 கேள்வி கேட்கணுருக்கு, அதையும் கேட்டுறேன் இந்த வீடியோவில். ஏன்னா நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக கேட்பேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. அவரை கைது செய்வதற்கு ரொம்ப அவசரம் காட்டியிருக்கு இந்த அரசு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அவர் செஞ்ச தவறு வந்து ஒரு சின்ன தவறு தான். அவர் பேசியிருக்காரு, அவர் வந்து பேச கூப்பிட்டனால தான் போய் பேசியிருக்காரு. சரி, ரைட்டு. அவர் வந்து ஏன் இவ்வளோ அவசரமாக கைது பண்ணி நீதிமன்ற காவலில் 20ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவர் பண்ண ஒரு சிறிய பிள்ளைக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து யாருமே இப்போ உலகத்தில் தவறே செய்கிறது இல்லையா? அதுவும் அரசியல்வாதிகள் வந்து நீங்கள் குறிப்பாக தவறே செய்கிறது இல்லையா? அதாவது ஆர்டிக்கல் 28 படி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் 28 படி மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க. இந்த சட்டம் வந்து ஜியோ பாஸ் பண்ணது, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணது வந்து டிஎம்கே ஆட்சியில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு காணொலியில் பார்த்தேன், வீடியோ டிவிலே பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ணாதுரை வந்து சிஎம்மாக இருக்கும்போது சட்டம் கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 28 படி மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் யாரும் பேசக்கூடாதுன்றாங்க. சரி, அது ஒரு சின்ன அவர் கூப்பிட்டனால தான் போய் பேசியிருக்காரு. அதுக்கு அதுதான் தப்புன்னு சொல்லி எனக்கு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் அதை சொல்கிறேன். ஸோ அதுபோக மாற்றுத்திறனாளி பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஆக்சுவலி வந்து அது அந்த அவர் வந்து நம்ம ஆன்மீக சொற்பொழியில் என்னென்ன வருமோ அதை தான் அவர் பேசியிருக்காரு. அதாவது பாவம், இந்த புண்ணியம், இந்த கர்மா, இந்த மாதிரி இதை பற்றி பேசும்போது வந்து முன் ஜென்ம பாவங்களை குறித்து பேசும்போது அவர் பேசும்போது ஒரு இதில் வரதானே செய்யும், அந்த லைனிங்காக வரும்போது அது வரதான் செய்யும். அதனால் அவர் பேசியிருக்காரு. அது பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு முதல்ல தெரியல. அதாவது வந்து பார்த்தோம்னா, அப்போ ஆர்டிகல் 28 படி மதம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் கருத்துக்கள்லாம் அவங்களாம் சொல்ல தான் செய்கிறாங்க, மற்ற மதங்கள். ஆனால் அவங்க மேலெலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த வழக்கும் கிடையாது. லயோலா காலேஜ்லலாம் வந்து பார்த்தோம்னா அதை கூட சுட்டி காட்டி ஒருத்தங்க நேற்று கூட ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. லயோலா காலேஜ்லலாம் பார்த்தோம்னா நிறைய பேசுகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள நான் அதை ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த விஷயத்தில் ஏன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு வந்து நல்லவரா கெட்டவரான்றதை தாண்டி என்ன நான் சொல்ல வரேன்னா, எதுக்கு போய் இவ்வளோ அவசரம் காட்டுறீங்க? அவருடைய அந்த கைது நடவடிக்கையிலையும் அவர் மேலே 4-5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் வந்து ஏன் அப்படி திமுக அரசு வந்து இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது வந்து பார்த்தோம்னா அது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் இந்த வீடியோவில் பேச போனால் பெரிய வீடியோ வரும். அதாவது வந்து பார்த்தோம்னா அப்போ அதாவது தமிழர்களுடைய அந்த இந்தியாவுடைய தமிழர்களுடைய அந்த சிவன், முருகன், சித்தர்கள் இந்த வழிபாடெல்லாம் வந்து அதை பற்றிலாம் பேசக்கூடாதா அப்போ? ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்தோம்னா குருகுல கல்வின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. குருகுல கல்வின்னா பார்த்தீங்கன்னா 8 வயசுல தான் போய் படிப்பாங்க. ஆனால் இப்போலாம் 2.5 வயசுலேயே கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறீங்க நீங்கள், ப்ரீகேஜின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தா 8 வயசில் தான் வந்து ஸ்கூலில் சேர்ப்பாங்க. 12 வருஷம் குருகுல கல்வி இருந்துச்சு. அதில் வந்து தற்காப்பு கலை, அப்புறம் விஞ்ஞானம், இந்த மாதிரி விவசாயம், இந்த மாதிரி கால்நடை பராமரிப்பு, இந்த மாதிரி குருகுல கல்வியில் நிறைய பிரிவுகள் இருக்குது. நான் சொல்கிறதுல சிலதான் சொல்லியிருக்கேன். இந்த நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து கால்நடை பராமரிப்பு, விவசாயம், விஞ்ஞானம், அப்புறம் நிறைய இருக்குது. நகை தொழில் செய்தல், இந்த மாதிரி நிறையா குருகுல கல்வியில் எல்லாமே.
அதில் வந்து எனக்கு அதை பற்றி டீப்பாக தெரில. ஆனால் அந்த இதில் போய் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த குருகுல கல்வின்றது 12 வருஷ கல்வியாக இருக்குது. அவங்க வந்து அந்த குருகுல கல்வியை வந்து ஆதி காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து குருகுல கல்வி இலவசமாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ப்ரீகேஜின்னு கொண்டு போய் நம்ம அட்மிஷன் போட்டுறோம் ஸ்கூலில். 2.5 வயசுலேயே சின்ன பிள்ளைங்களை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. பார்த்தா எல்கேஜி யூகேஜிலாம் போகும்போது அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றாங்க. பார்த்தா அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குருகுல கல்வி எனக்கு இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் குருவுக்கு காணிக்கைன்னு கொடுப்பாங்களாம். 12 வருஷ படிப்பு முடிஞ்சவொடனே அவங்க ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சில பேர் தங்க காசாக கொடுப்பாங்க, சில பேர் முடிஞ்சதை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த குரு அதை கொடுக்குறத ஏற்றுக்குவார், அவ்வளோதான். இதுதான் குருகுல கல்வின்றது. அவங்க அங்கேயே தங்கி படிக்கின்றாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கல்வியை படிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஞான கல்வின்னு ஒன்று போதிப்பாங்க. அப்போ அதில் ஆன்மீகம் பற்றிய கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. திருக்குறளில் வந்து திருவள்ளுவரில் சொல்லியிருக்காருல, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சித்தர்களை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மாதிரி நேர்மையாக எப்படி வாழணும், தர்மம்னா என்ன, எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. பாவம் புண்ணியம் எல்லாமே அதில் சொல்லித்தானே கொடுப்பாங்க. அப்போ இதை தானே அவரும் சொன்னார். ஆனால் அவர் பேசுனதில் ஒன்று ஒரு சின்ன தவறு, மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுனது வந்து மிஸ்டேக் இருக்கலாம். ஆனால் வந்து இதுக்காக வந்து இதை சர்ச்சையாக்கி அவரை கைது செய்கிறவளை கொண்டு போயிருக்காங்கன்னா இதில் பின்னாடி என்ன இருக்குன்றதை கொஞ்சம் பார்க்கணும். இவங்க ஒரு வேளை திமுக வந்து வேணும்னே ஏதோ பண்ணுறாங்க, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். பிஜேபியை பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களான்றது தெரியல. ஆனால் அந்த இவங்களை நான் நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மகாவிஷ்ணு சின்ன தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லி நீங்கள் 4 பிரிவின் கீழ் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களே, அப்போ நீங்கள் உங்களெல்லாம் எத்தனை பேர்த்த பிடிச்சி ஜெயிலில் போடுறது? பிடிச்சி போட்டால் ஜெயிலே பத்தாது போலையே. திமுக காரங்களை தான் நான் கேட்குறேன், திராவிட கட்சிகளை கேட்குறேன், மெயினாக திமுக கேட்குறேன். ஆற்று மணலை திருடி கொள்ளையடித்தீர்களே, அப்போ உங்களை எந்த சட்டத்தில் பிடிச்சி உங்களெல்லாம் கைது பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தா மலையெல்லாம் குடஞ்சி கேரளாவுக்கு அனுப்பி விற்றீங்களே, காசு சம்பாரிச்சிங்களே திமுக காரங்களே, ஆற்று மலையில திருடிய அரசியல்வாதிகளே, கிரானைட் மலைகளை குடஞ்சி கல்லுகளை எடுத்து கேரளாவுக்கு பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களே அரசியல்வாதிகளே, அப்போ உங்களெல்லாம் என்ன வழக்கில் போட்டு உள்ள தள்ளுறது, ஜெயிலில் பிடிச்சி போடுறது? இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சிங்களே, அதை விட பெரிய தப்பியாக மகாவிஷ்ணு செஞ்சுட்டாரு. அவர் வந்து ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறாரு, தியான பயிற்சி இந்த மாதிரி கிளாஸ்லாம் நடத்துகிறாரு. அதை விரும்புகிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க 5000 கட்டுறாங்க, 10,000 கட்டுறாங்க. ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, ப்ரெஸ் வந்து அந்த இதில் அவர் கிளாஸ்க்கெலாம் 10,000 5,000 வாங்குறாரு, இதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்றீங்க. அப்போ இவன் கொள்ளையடிக்கிறான், இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு தப்புன்னு பார்த்தா அப்போ எல்லாம் தப்பு தான். இன்னைக்கு ஆற்று மணலை திருடி விற்கிறீங்க திமுக, மெயினாக திமுக. ஏன்னா இப்போ நீங்கள் தான் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. அப்போ பார்த்தா மலைகள்லாம் குடஞ்சி மலையெல்லாம் வெட்டி எடுத்து கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மலையெல்லாம் வெட்டி எடுத்து இங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க கேரளாவுக்கு, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகுது கல்லெல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா போதைப் பொருளெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கத்தில் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் முழுமையாக கிடையாது. அதெல்லாம் எங்கேருந்து வருது போதைப் பொருள்? பிற மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து உள்ளே வருது. இதெல்லாம் அரசியல்வாதிகள் கமிஷன் வாங்கிட்டு உள்ள அலோவ் பண்ணுறீங்க. பள்ளிகளில் போதை பொருள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் தடுங்க. ஒருத்தர் பிழையாக பேசி விட்டாருன்னு சொல்லி வழக்கு போடுறீங்க. அப்போ அது தவறுனா அப்போ நான் சொன்ன மாதிரி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது, போதைப் பொருட்களை பயன்படுத்த அனுமதிக்கிறீங்க, போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி இழுத்து மூடு, அப்போ மதுவிலக்கை கொண்டு வா தமிழ்நாட்டில், டாஸ்மாக் கடை, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அதனால் பள்ளி மாணவர்கள் கெட்டு போகிறது இல்லையா? பள்ளி மாணவர்கள் என் சொத்து அப்படின்னு பேசுகிறாரு அன்பில் மகேஷ். ஸ்ரீமதி இறந்து போனாங்க, அவங்க தனியார் பள்ளி மாணவி. அப்போ தனியார் பள்ளி மாணவி செத்து போனால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குனா தான் அமைச்சர் வந்து இறங்க வர காலத்தில் தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதி பலாத்காரம் பழைய பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து போனார். ஏன் அதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தி அந்த பள்ளிக்கூடத்தை சீல் வச்சு மூடி இருக்கலாம். நீங்கள் சரியான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு நான் பாராட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல. இப்போ கேட்குறேன், நீங்கள் அந்த ஸ்கூலை இப்போ கூட நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால்? ஒரு நாள் நானே நேரில் வந்து உங்கள்கிட்ட சிஎம் செல்ல மனு கொடுக்கத்தான் போகிறேன், இந்த ஆட்சி முடியும் உங்களை ஒரு நாள். ஸ்ரீமதி வழக்கில் என்ன பண்ணீங்கன்னு. இப்போ மகாவிஷ்ணு மட்டும் இப்படி அவசரமாக கைது பண்ணியிருக்கீங்களே, அப்போ தப்புனா எல்லாமே தப்பு தான். பள்ளியில் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகள், அதெல்லாம் நீங்கள் போய் பாலியல் குற்றச்சாட்டுகள் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா திமுக அரசு? ஆனால் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாது அப்படின்றீங்க. ஆனால் வந்து பார்த்தா அதுக்கு பெரிய பெரிய வழக்குகள்லாம் போடுவீங்க, அவர் ஏதோ தவறாக பேசிட்டாருன்னா. ஆனால் வந்து பார்த்தா இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையடிச்சு விற்கிறீங்களே, மணல் திருடுறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாட்டில் எவ்வளவோ குற்றங்கள் இருக்கே, எவ்வளவோ குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு
அரசாங்கம் எந்த இதுவும் பண்ணாதா? அதுக்கு தான் நான் சொல்றது, சித்தர்கள் ஆட்சியை பூமியில கொண்டு வரணும். இந்த அரசியல்வாதிங்கலாம் வந்து ஏதோ ஆ பிறர் தப்பு செஞ்சுட்டா மட்டும் நெஞ்ச நிமித்திட்டு போய் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுவாங்க. அவங்களுக்கு வேண்டாத ஆள்னா. ஆ இதில ஏன் இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க? இதுக்கு பின்னாடி என்னன்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, தான் செய்ற தவறெல்லாம் மூடி மறைச்சுக்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிழை. அதெல்லாம் வந்து பார்த்து முதல்ல இது பண்ணணும். அதே மாரி பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்க கல்வி முறையில வந்து பார்த்தோன்னா, நெறைய லட்சக்கணக்கில கொண்டு போய் மக்கள் பணத்த கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. சித்தர்களாட்சி மீண்டும் பூமியில வந்தா குருகுல கல்விய கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். குருகுல கல்வின்னா வந்து பார்த்தா இலவச கல்வி. அதில வந்து தற்காப்பு கலை, அந்த சிலம்பம் இதெல்லாம் கத்துக் குடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. அதத்தான் மகாவிஷ்ணு வந்து முக்காவாசி பேசுனது. குருகுல கல்விய கொண்டு வரணும். பிரிட்டிஷ்காரன் ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் இந்த குருகுல கல்வியில இந்தியால வந்து அழிச்சான் அப்படின்னு தான் பேசுனாரு. ஏன் பேசும்போது சில பிழைகள் வந்துருச்சு. அதுக்காக அவர் மேல வழக்கு போட்டு இப்படி பண்ணுது இந்த திமுக அரசு. திமுக அரசு செய்றது மிகப்பெரிய தவறு. அவங்களுக்கு கடவுள் தண்டனை குடுப்பாரு அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து மகாவிஷ்ணு நல்லவரா, கெட்டவரான்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அவருடைய சில காணொளிகள் நல்லா தான் இருக்கு. அப்போ அரசியல்வாதிகள்லாம் எந்த தவறுமே செய்யல, நீங்கலாம் யோக்கியங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்களாம் இயற்கை வளங்கள கொள்ளையடிச்சு, மக்களுடைய வரி பணத்த கொள்ளையடிச்சு, சுருட்டி ஊழல் பண்ணி, ஓட்டுக்கு பணம் குடுத்து, பதவி பெற்றுக்கொண்டு, ஓட்டுக்கு பணம் கொடுத்து பதவியை பெற்றுக்கொண்டு கார் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க திமுக. அ அ உங்க அரசியல் கட்சி யாராவது எதிர்த்து பேசுனா, அவங்க மேல வழக்கு போடுவீங்க. இல்ல அவங்கள வந்து இது பண்ணிடுறீங்க, போட்டு தள்ளிடுறீங்க ஆள வச்சு. பொய் கேஸ் போடுவீங்க, இல்லைன்னா போட்டு தள்ளிடுவீங்க ஆள வச்சு. உங்க கட்சி மாநாடு நடந்தா, அதில உங்க கட்சிக்கு எதிரா யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, என்னென்னமோ குற்றங்கள் நீங்கலாம் பண்றீங்க. நீங்கலாம் என்னமோ புனிதர்கள் மாரியும், நம்ம மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் ஏதோ அ எ சிறிய தவறு செஞ்சுட்டாருன்னா, அவர போய் இது பண்ணி வச்சிருக்கீங்களே! இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து அரசியல்வாதிகள் திருந்த நீங்களும் வழிய பாருங்க அப்ப. இபிஎஸும் அப்படிதான் பேசியிருக்காரு. மகாவிஷ்ணு வந்து மாற்றுத்திறனாளியை பற்றி பேசிவிட்டார் அப்படின்றீங்க. அப்ப நீங்கலாம் வந்து பார்த்தா அது தவறுனா, அப்ப நீங்க பார்த்தோம்னா, நீங்க எல்லாருமே திராவிட கட்சிகள் வந்து எவ்வளோ பெரிய தவறு செய்றீங்க. அப்ப அதெல்லாம் வந்து நியாயம் ஆயிருமா? அப்ப அதுக்கெல்லாம் வந்து அப்ப இதுக்கே இவ்வளோ பெரிய தண்டனை குடுக்குறீங்கன்னா, அப்ப அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய தண்டனை குடுக்கணும்? சிறையே பத்தாதே உங்களுக்கெல்லாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக தான் இந்த கேள்விய நான் கேட்டேன். என்னோட வீடியோல வந்து ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே. ஒரு நல்ல ஆட்சி, அறநெறியினால ஆட்சி கொண்டு வரணும். அந்த ஆட்சி பூமிக்கு வரணும்னா சிவன், முருகன், சித்தர்கள் இவங்க தான் வழிய காட்டணும். ஏன்னா இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் வந்து தங்களுக்கு தேவைன்னா ஒரு இது நடவடிக்கை எடுக்குறாங்க. தங்களுக்கு தேவை என்றால் மட்டும் நடவடிக்கை எடுக்குறாங்க. தங்களுக்கு தேவை இல்லைன்னா அமைதியா இருந்துக்கிறாங்க. ஸ்ரீமதி வழக்கு விஷயத்துல இந்த அவசரத்த காட்டலையே! பாலியல் குற்றச்சாட்டு. அத மூடி மறைக்கிற. சும்மா தெரியாம ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா, அதுல நீ வழக்க போட்டு உள்ள தள்ளுற ஆள. என்னடா இது ஆட்சி? இதுதான் திராவிட மாடலாம். பார்த்து தெரிஞ்சுக்கங்கப்பா. நான் அப்படித்தான் பேசுவேன். திராவிட மாடல் சரியில்லை. திராவிட மாடல்ல வந்து ஆ சில வழக்குகள வந்து வேண்டுமென்றே மூடி மறைக்கிறாங்க. இந்த ஜெயலலிதா வழக்கு இருக்கு, மரண வழக்கு, மரணம் வழக்கு. அத வந்து எடுத்து விசாரணை செய்யலாம். ஸ்ரீமதி மரணம் வழக்கு இருக்கு. அதை எடுத்து விசாரணை செய்யலாம். பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு. பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் வந்து மூடி மறைச்சிடுறாங்களே! அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா அரசாங்கம் வந்து? அரசாங்கம் வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து சரியான அணுகுமுறைய வந்து காவல்துறை காட்ட வேண்டாமா? அன்னைக்கு டிஜிபி அனுப்பி பாதுகாப்பு குடுக்குறீங்க. அந்த ஸ்கூலுக்கு ஸ்ரீமதி மரணம். அந்த ஸ்கூலுக்கெல்லாம் பாதுகாப்பு குடுக்குறீங்க. போலீஸ் பாதுகாப்பு, டிஜிபி. ஏன்னா வந்து என்ன நடந்துக்குதுன்னா, அந்த ஸ்கூல் வந்து பார்த்தோம்னா, அந்த டிஜிபிலாம் வந்து அவ்ளோ நல்லவர் கிடையாது. ரொம்ப கெட்டவர் டிஜிபி. டிஜிபி அதிகாரியே அவ்ளோ கெட்டவரா இருந்தாரு. சைலேந்திர பாபுன்றவரு. அவ்ளோ கெட்டவரா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆள்கள்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துன ஒரு மகாவிஷ்ணு வந்து தவறே செஞ்சுட்டாருன்னா, அவரு ஆ அப்ப அவர இது பண்றீங்கன்னா, அப்ப மிற்றவங்க தவறு செஞ்சவங்கலாம் தப்பிச்சு போயிட்டே இருக்காங்களே! ஸ்ரீமதி மரணத்துக்கு யார் காரணம்? அவங்கள புடிங்க. டிஜிபி காரணமா புடிங்க. ஸ்கூல் ஓனர் ரவிக்குமார் காரணமா? அவன புடிங்க. அதே மாரி வந்து பார்த்தா, ஜெயலலிதா மரணத்துக்கு யார் காரணம்? அவங்கள போய் கைது செய்யுங்க. கொடநாடு கொலை வழக்கு இபிஎஸ் குற்றவாளியா இருக்காரு. அவர போய் கைது செய்யுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நெறையா இருக்கு. அதனால வந்து பார்த்தா, எல்லா விஷயத்துக்கும் நியாயமான நடவடிக்கை எடுக்குமா அரசு? அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே! நன்றி.